ஆனா ஒருவேளை அங்க நித்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு வச்சுக்க. ஒருவேளை அமரும் நித்யாவும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க. அப்போ நீ என்ன பண்ணுவ? நான் தூங்க முயற்சி பண்ணாலும் அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. அமருக்கு அவரை யாருன்னே தெரியல. ஆனா நான் நினைவோட தான் இருக்கேன். என்னைக்கு அவருக்கு எல்லா நினைவும் திரும்ப வருதோ அன்னைக்கு அவருக்கு நிச்சயமா என்கிட்ட திரும்ப வருவாரு. டென்ஷன் ஆகாத. நான் ஒன்னும் பெங்களூருக்கு வர போறது இல்ல. உன்னை விடுறதுக்கு ஏர்போர்ட் வரைக்கும் தான் வரும். ஆகாஷ் எங்க? அவன் ஆக்சுவலி அவனோட ரூம்ல இருக்கான். அத்தை, நித்யா அப்படி தனியா போறத அவனால பார்க்க முடியலன்னு சொன்னான். யார பார்க்கணும் நீங்க? நான் அமரை பார்க்கணும். அவரை நீங்க கூப்பிடுறீங்களா? என்ன அமரா? அண்ணா யாரு? மா யாருன்னு தெரியலம்மா. சரி நீங்க போங்கண்ணா. சரிம்மா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் அமரை பார்க்கணும். அவரை கூப்பிடுங்க. ஏன்? அந்த விஷயத்தை உங்க வீட்லயே முடிச்சிட்டு தானே நாங்க வந்தோம். அப்புறம் நீங்க என்ன கேட்க வந்திருக்கீங்க? அவர் ஒன்னும் உங்க அமர் இல்ல. அவன் என்னோட சித்தார்த் தான். நாக்பூர்ல ஏற்கனவே நீங்க நிறைய டிராமா பண்ணிட்டீங்க. அதனால அவனால இன்னும் நார்மல் ஆக முடியல. மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க அவனோட டென்ஷன் அதிகமாக்க. இங்க பாருங்க, நான் யாரையும் டென்ஷன் ஆக்க வரல, யாரையும் ஹர்ட் பண்ணவும் வரல. என்னோட அமரை நான் திரும்பி கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் அமரை தேடி இங்க வந்திருக்கேன். அவருக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா அவருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடும். For God's sake, உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அவர் உங்க அமர் இல்ல, அவர் என்னோட சித்தார்த். He is my husband, he is my life. அவர் என்னோட அமர் தான். அவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அம்மா அப்பாவோட கண்கள் போய் சொல்லாது. சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாடின அண்ணனுங்களுக்கு அவங்களோட தம்பி யாருன்னு அடையாளம் தெரியாதா? நாக்பூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க அவரால் நார்மல் ஆக முடியலன்னு. ஒரு தடவை யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவருக்கு எதுக்கு இதெல்லாம் நடக்குது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். நீங்களே அமர் நார்மலா இல்லைன்னு சொல்றீங்க. அங்க நாக்பூர்லயும் யாரும் நார்மலா இல்ல. எங்க அமர் எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் எங்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் யாரும் நார்மலா இல்ல. எதுக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? Get out. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இன்னொரு தடவை நீங்க என் சித்தார்த்த பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன். ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. எதுக்காக இன்னும் என் வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க? இங்க இருந்து போங்கன்னு சொல்றேன்ல. நான் அமரை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க எதுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. அமரை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொன்னேன்ல. அமர், அமர் நில்லுங்க. அமர், அமர் நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை பார்க்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். யார் இவ்வளவு சத்தமா கத்துறது? யாருமா இது? வணக்கம், நான் நித்யா சாஸ்திரி, மிஸ்டர் அமர் சாஸ்திரியோட வைஃப். நான் அவரை பார்க்க வந்திருக்கேன் நாக்பூர்ல இருந்து. அவரை நீங்க கூப்பிடுறீங்களா? சரி, ஓகே, தேங்க்ஸ். நித்யாவோட ஃப்ளைட் லேண்ட் ஆகி 1 hour ஆயிடுச்சாமே. நித்யாவோட ஃபோன் நல்லா தானே இருக்கு? ஆமாம்மா, நித்யாவோட ஃபோனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை.
அப்புறம் ஏன் அவ இன்னும் ஃபோன் பண்ணல? அதான் தெரியலம்மா. ஆனா நித்யா அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்றேன்னு தான் சொல்லியிருந்தா. ஆனா என்ன பண்றது? எல்லாரும் அவங்க மனசுக்கு தோணுபடிதான் நடக்கிறாங்க. நம்ம எல்லாரும் பெங்களூருக்கு போக வேண்டாம்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் கூட அவ தனியா கிளம்பி போயிருக்கிறா. பத்தாத்துக்கு போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. நம்ம எல்லாரும் இங்கே அவளை பத்தி எவ்வளவு கவலைப்படுவோன்னு கொஞ்சமாவது யோசிச்சாளா அவ? அவளுக்கு நம்ம மேல எல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. நித்யாவுக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இல்லையா? இது நீயா சொல்ற? தேவயானி அவ எதுக்காக பெங்களூருக்கு போயிருக்கா? நம்ம மகனை கூட்டிட்டு வரதுக்காக. நம்மளோட மகன் அமர். அவ அங்க போய் போன் பண்ணல. அதுக்கு அவகிட்ட நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவ அந்த குடும்பத்துல போய் என்ன பேசுவா, எப்படி பேசுவா? அமருக்கு புரிய வைப்பாள்ல. அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அமர் அவளுடைய புருஷன். அமர் நம்ம 2 பேருக்கும் புள்ள. அவன் சித்து இல்லைன்னு அவன் எப்படி புரியப்பா? அதை கொஞ்சமா யோசிச்சு பாரு. நீங்களும் ஒரு பொண்ணு பெற்றிருக்கீங்க. பெத்தவங்க தங்களோட குழந்தைய இழந்தா அதுல எவ்வளவு வலி இருக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். புருஷனை இழக்கிற வலியும் சாதாரண வலி இல்ல. 8 மாசமா நானும் என்னோட குடும்பமும் இந்த வலியை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் திடீர்னு 8 மாசத்துக்கு முன்னாடி யாருக்கு இறுதி சடங்கு செஞ்சாங்களோ அவர் திரும்ப வந்துட்டாரு. உங்களால கற்பனை பண்ண முடியுதா? எங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுதா? எனக்கு என்னோட உலகமே திரும்ப கிடைச்சிட்ட மாதிரி இருந்தது. ஆனா அவர் எங்க கிட்ட அமர் இல்ல, சித்துன்னு, அதாவது சித்தார்த் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதை நான் நம்பல. ஏன்னா அவர் என்னோட அமரே தான். To hell with you and your அமர். இன்னொரு தடவை என்னோட சித்த நீங்க அமர்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? நீங்க ஒருத்தரோட மனைவியா இருந்துட்டு இன்னொருத்தர உங்களோட புருஷன்னு சொல்லிக்கிறீங்க. உங்களோட முதல் புருஷன் உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாமாவும் இருந்திருந்தா எதுக்காக நீங்க இவ்வளவு சீக்கிரம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க கல்யாண உறவு 7 ஜென்மத்துக்கும் நீடிக்கும்னு சொல்லிட்டு இருந்த சத்ய சாவித்ரி தானே? அப்புறம் எப்படி ஒரு ஜென்மத்திலேயே நீங்க எப்படி 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இங்க பாரு, நாங்க ரொம்ப மரியாதையானவங்க. ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தர் கூட உறவை வச்சிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் எங்க வீட்டுல இல்ல. நீங்க நான் சொல்றத கொஞ்சம் முழுசா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே அமர் செத்துட்டாருன்னு தான் நினைச்சாங்க. எல்லாரையும் விடுங்க. அமரோட அப்பா அம்மாவே அமர் இறந்துட்டாருன்னு தான் நினைச்சாங்க. அவர் திரும்ப வர மாட்டாருன்னு நினைச்சாங்க. ஆனா நான் நம்பிக்கையை இழக்கல. அப்பவும் நான் விதவை இல்லைன்னு தான் நினைச்சேன். அவரோட குங்குமத்தை நான் நெத்தியில வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க எந்த கல்யாணத்தை பத்தி பேசுறீங்களோ அப்ப இருந்த சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. அதான் உண்மை. ஆகாஷ் உன்னோட வாழ்க்கை துணையா நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவ்வளவுதான். எனக்கு அது மட்டும் தான் வேணும். உண்மையதான் சொல்றேன். அந்த மனுஷன் எனக்கு பேருக்கு மட்டும்தான் புருஷன். எங்களோட கல்யாணம் என் மாமியாரோட பிடிவாதத்தால தான் நடந்தது. எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. பிறக்க போற குழந்தைக்கு அவன் அப்பாவா இருப்பான்னு நினைச்சாங்க. ஆமா, நான் அமரோட குழந்தைக்கு அம்மா ஆக போறேன்.
கடவுளே, என்னோட நித்யாவோட வாழ்க்கையில கஷ்டத்துக்கு அப்புறம் சந்தோஷத்தோட வெளிச்சம் கிடைச்சிருக்கு. நீங்க ப்ளீஸ் இந்த வெளிச்சத்தை அவங்க கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. நித்யாக்கு அவங்க வாழ்க்கையில அமர் கிடைச்சிடணும்னு வேண்டிக்கிறேன். அவங்களையும் இந்த குடும்பத்தையும் நான் சந்தோஷமா பார்க்கணும் தான் நினைக்கிறேன். இப்பவும் இவங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க ப்ளீஸ் என்னை ஏமாத்திராதீங்க. ஆகாஷ், அண்ணி நீங்களா? நான் அழல அண்ணி. அது எப்பெல்லாம் என் மனசில் இருக்கிற விஷயத்த கடவுள்கிட்ட சொல்றேனோ அப்பெல்லாம் என்னை மீறி நான் அழுதுறேன். பட் இட்ஸ் அ குட் சைன். நீங்க வேணும்னா பாருங்களேன், நான் கடவுள்கிட்ட அமரும் நித்யாவை ஒன்று சேரணும்னு வேண்டியிருக்கேன். இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க, கண்டிப்பா வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணா பாருங்களேன், கடவுள் முன்னாடியே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ உண்மையிலேயே கிரேட் ஆகாஷ். எந்த வீட்ல உன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கானோ அந்த வீட்ல யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. ஆனா நித்யா தான் உன்னை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கா. இதுக்கப்புறம் கூட இந்த விஷயத்துல அவ என்னைக்குமே மாற மாட்டான்னு தான் நினைக்கிறேன். இந்த வீட்டில் என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டது நித்யா மட்டும்தான். என்ன அவ புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்னென்ன பலன் அனுபவிக்க போறான்னு மட்டும் பாருங்க. தேங்க்யூ கடவுளே. அமர் வாங்க. அமர், உங்களை பார்க்காம நீங்க வெளிய போகட்ட. அமர், அமர். உங்க தாய்மை மேல சத்தியமா சொல்லுங்க, எப்ப இருந்த அமர் உங்களுக்கு தெரியும்? இத மட்டும் எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். யார நீங்க சித்தார்த்தன்னு சொல்றீங்களோ, உண்மையிலேயே நீங்க அவரை எப்ப பாத்தீங்க? ப்ளீஸ் எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் நாங்க சொல்லணும்? நீங்க கேக்குறதுக்கு ஏன் நாங்க பதில் சொல்லணும்? அவர் உங்க அமர் இல்லங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவர் என்னோட சித்தார்த். அவர் தான் என்னோட உலகமே. அவர் தான் என்னோட உலகம். இதுதான் உண்மை. Do you understand that? சில மாசத்திலே அவர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமா போயிட்டார்ல. நான் அவரோட மனைவியா பல வருஷமா இருந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிங்க. அவரோட அம்மாவை பத்தி யோசிங்க. அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் இப்ப? கடவுளுக்காக நதாஷா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு அமர் எங்க கிடைச்சாரு, எப்ப கிடைச்சாரு, எப்படி கிடைச்சாரு, அப்படி அவருக்கு என்ன நடந்தது? எங்களன்னு இல்ல, அவருக்கு யாருன்னு தெரியல, அப்படி என்ன நடந்தது? நீங்க அவரை சித்தார்த்தன்னு சொல்றீங்கல்ல, நீங்க உங்க மகளை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அவரோட பாஸ்ட பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவரோட பாஸ்ட் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. அது பர்மா, சித்தார்த்துக்கே அவனோட பாஸ்ட் என்ன, அவன் யாருன்னு தெரியலன்னும் போது எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? உனக்கு உன்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு இல்லையா? இப்ப நீங்க இருந்து கிளம்பலாம். சார், உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஆனா நீங்க எதுக்கு இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நதாஷா எப்படி உங்களை இங்கே கொண்டு வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா? அவ எங்க? கீழ ஹால்ல இருக்காங்க. யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார் அது? தெரியல சார், நானே இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லை. அப்ப சரிண்ணா, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் அங்க வச்சுட்டு போங்க. அப்படி அவளை பார்க்கறதுக்கு யார் வந்திருக்கா?
எப்பவும் பிரேக்ஃபாஸ்ட் அவ தானே எனக்கு சர்வ் பண்ணுவா. யார் இது? ஆண்டி, எனக்கு உங்களோட நிலைமையை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க மக மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தினாலதான் நீங்க ஏன் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ஆனா ஒரு தடவை மனிதாபிமானத்தோட யோசிங்க, ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த நித்யாவும் இன்னொருத்தையோட மகதான். யார நீங்க உங்க மருமகன்னு சொல்றீங்களோ அவரோட குழந்தைய நான் இத்தனை மாசமா வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க அந்த அந்த கடவுளை பத்தி யோசிச்சீங்கன்னா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு யோசிச்சீங்கன்னா, எனக்கு நீங்க அநியாயம் பண்ண மாட்டீங்க. இங்க பாருங்க, ஒரு தடவை என்ன அமர பார்க்க விடுங்க. நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நானும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். நீங்க நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கல்ல? ஒருவேளை இந்த நிலைமை நாளைக்கு உங்க பொண்ணுக்கே வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இத பத்தி நீங்க யோசிச்சீங்களா? நீங்க எனக்கு கர்ஸ் பண்றீங்களா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னோட சித்த தயவு செஞ்சு நீங்க விட்டுருங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் அப்படி சொல்லல. கிளம்புங்க நீங்க. முதல்ல இங்க இருந்து நான் அமரை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். அமர் வாங்க. அமர், உங்களை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அமர், அமர். டாட், இந்த லேடியோட முகத்தை இதுக்கப்புறம் நான் பார்க்க கூடாது. இவங்க என்னதான் வெளியே நின்று சத்தம் போட்டாலும் சரி, இவங்களுக்காக யாரும் இந்த கதவை திறக்கவே கூடாது. கதவை திறங்க. மாம், டாட், இந்த லேடியோட முகத்தை இதுக்கப்புறம் நான் பார்க்க கூடாது. இவங்க என்னதான் வெளியே நின்று சத்தம் போட்டாலும் சரி, எவ்வளவு கத்துனாலும் சரி, இவங்களுக்காக யாரும் இந்த கதவை திறக்கவே கூடாது. யாராவது கதவை திறங்க. அமர், அங்கிள், தயவு செஞ்சு கதவை திறங்க. ஒரே ஒரு தடவை அமர் கிட்ட என்ன பேச விடுங்க. நீங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க? நீங்க எதுக்காக அவகிட்ட சித்துவோட கடந்த காலத்தை பத்தி எல்லாம் பேசுனீங்க? என்ன நீ? அவ பாவம். என்ன பாவமா? அப்ப நம்ம நட்டாஷா, நம்ம பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் முன்னாடியே உங்களுக்கு வார்ன் பண்ணிருக்கேன். தான் யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது சரியில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் சரி, நட்டாஷாவும் சரி, நான் சொன்னதை கேட்கவே இல்லை. ஆனா இப்போ நான் யார் சொல்றதே கேட்க போறதில்லை. அங்கிள் ப்ளீஸ் கதவை திறங்க. சிட் நட்டாஷாவோட புருஷன், நம்மளோட மருமக. இந்த அடையாளத்தை யாரும் சித் கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அங்கிள் ப்ளீஸ் கதவை திறங்க ப்ளீஸ்.
வெளியே வாங்க அமர். உங்களை பாக்குறதுக்காக தான் நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். நான் அவங்க கிட்ட பேசாம. போதும், நிறுத்துங்க. இங்க இருந்து போங்க நீங்க. அமர், நான் சொல்றத கேளுங்க.